இருக்கின்றது. இன்று காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு கேரளம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இன்று கோவை, நீலகிரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பெய்யும் என்றும், இன்று தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், நீலகிரி, அதே போன்று திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள்ல பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும், 8ஆம் தேதி தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்கள்ல பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும், 9ஆம் தேதி அன்று தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும், 10ஆம் தேதி திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக 11ஆம் தேதி, 12ஆம் தேதியும் அந்த மழை என்பது இருக்கும் என்று, லேசானது முதல் மிதமான மழை என்பது இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதுல 11ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள்ல புதுவை மற்றும் காரைக்கால்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும், 12ஆம் தேதி தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல புதுவை மற்றும் காரைக்கால்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும், இன்றும் நாளையும் சென்னை மற்றும் புறநகர்ல ஓரிரு பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை முதல் 10ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை, காரைக்கால்ல அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்துல பொறுத்தவரை வங்கக்கடல்ல 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் மீனவர்களுக்கு தமிழக கடலோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை அந்தமான் கடல் பகுதிகளில், மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல, இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தென்மேற்கு நேரத்துல தீவிரம் அடைந்திருக்கின்றது. அதனால இன்று காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கும் சூழல்ல, வடக்கு கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்துல அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள், அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று கோவை, நீலகிரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று நாளை 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10, 11, 12ஆம் தேதி வரை மழைக்கு ஒரு சில இடங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குது என்று கூறியிருக்கிறார்கள். தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம், அதாவது இன்று பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள்.